ஊருக்கெல்லாம் குறி சொல்ற ஜோசியக்கார பொண்ணு இங்க என்ன பண்ணுது? எனக்கு குறி சொல்ல வந்தியா? என் தலையெழுத்து என்னன்னு எனக்கு தெரியும். போ, வீட்டுக்கு போ. ஒரு வார்த்தை, குழந்தை பெற்றுக்கு போன அந்த தாய உயிரை கொடுத்து காப்பாத்தினது நீதான்ங்கிற உண்மை சொல்லியிருந்தா இந்த கஷ்டம் இல்ல. சாமி பேரை சொல்லி சம்பாதிக்கிறோம் அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லி என்ன காப்பாத்திக்க எனக்கு இஷ்டம் இல்லை. காயத்துக்கு மருந்து கொண்டு வந்திருக்கேன், போட்டுக்க. அண்ணன் ஆளை வச்சு அடிப்பாரா? தங்கச்சி காயத்துக்கு மருந்து போட வருமா? இது என்ன இருந்து நிறுத்து. இந்த கைக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏயா, அத்தனை பேர் உன்னை சுத்தி நின்று அடிச்சாங்களே, உன்னால ஒரு அடி கூட திருப்பி அடிக்க முடியலையா? அப்படிதான் வச்சுக்கேன். ரொம்ப குழப்பமா இருக்கும். இத பாரு, இத்தனை நாள நான் ஒரு அனாதை, எனக்காக கவலைப்படுறதுக்கு யாரும் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் அந்த அடி வாங்கி கீழே விழுந்தேன் பாரு, அப்ப எனக்காக ஒரு ஜோடி கண்ணுன்னு கண்ணீர் வந்தது. எங்க ஆத்தாக்கு அப்புறம் எனக்காக இது நான் யாரையும் பார்த்ததே கிடையாது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கணும் போல இருந்தது. அந்த சந்தோஷத்துலதான் நான் அடி வாங்கினேன். தெய்வம் மதிச்சு நிறைய பேர் எனக்கு காணிக்க கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன ஒரு பொண்ணா நினைச்சி அதுக்கு நான் உனக்கு காணிக்க தரணும். என் மனச இத பாரு, நீ யாருன்னு சரியா புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. பிறந்த குழந்தைக்கு திருநீர் வச்சு வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ற பொண்ணு நீ. நான் செத்த பணத்துக்கு சந்தோஷமா ஆடுறவன். நீ ஆரம்பம், நான் முடிவு. ஆனா உன் முடிவுலதான் என் ஆரம்பமே இருக்கு. என்ன தம்பிதர, நான் வேற எந்த சுகத்துக்கும் ஆசைப்படல. நீ என் கழுத்துல தாலி கட்டுற, சொடுக்கு போடுற அந்த ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்தா போதும். நான் வேற எதுவும் கேட்கல. இத பாரு, நான் வரும்போது பொட்டு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்ப அழிக்கிறேன். இனிமே என் நெத்தியில பொட்டுன்னு ஒண்ணு இருந்தா அது நீ வச்சதாதான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு என் வீட்டுக்கு வா, என் பொண்ணு அங்க இருக்கும். அதுக்கும் சேர்த்து நீ சந்தோஷமா ஆடிட்டு போ. என்ன என்ன தம்பி தர சொல்லு, தம்பி தர. ஏதோ வீட்டை கூட்டணுமா, கோலம் போட்டோமா, சமையல் பண்ணோமான்னு இல்லாம மத்த ஜோலியெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. அப்படி ஒண்ணும் இல்லைங்க. அப்படியா? அப்படிங்கிற நீ சொல்றது சரியா இல்லையான்னு குறி கட்டுருமா? ஏ பாண்டு, அந்த கிளியை எடுத்துட்டு வாடா. மாமா மாமா, நேற்று ராத்திரியே சொல்லிட்டீங்கல்ல, அதுதான் கையோட கொண்டாந்துட்டேன். என் தங்கச்சி உன்னை ரொம்ப செல்லமா வளர்க்கிறாள்.
எங்க அவ பேர் சொல்லு பார்க்கலாம். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டியா? சரி, தினமும் உனக்கு பாலும் பழமும் கொடுக்கறாளே என் பொண்டாட்டி, எங்க அவ பேரை சொல்லு. சொல்ல மாட்டேன். சரி, இப்போ என் புத்தியை வச்சுதான் இந்த சொத்து சுகமெல்லாம் சம்பாதிச்சேன். நீயும் சொகுசா தங்க கூண்டுல இருக்க, எங்க என் பேர் சொல்லு பார்க்கலாம். வல்லத்தா. அது கூட சொல்ல மாட்டியா? சரி, எங்க உனக்கு பிடிச்ச பேர் அவனை சொல்லு பார்க்கலாம். எங்க அப்பா பாட்டன் காலத்துல இருந்து எங்க பரம்பரையிலேயே யாருக்கு அந்த பேர் இல்ல. இந்த ஊர்லயே சாவு காடுறவன் பேர் தான் தம்பிதுரை. உனக்கு பாலும் பழமும் கொடுத்து பட்டுமத்தை விரிச்சு வச்ச பாடைக்கு ஆடுறவன் பேரை சொல்ற. பொண்ணையும் பாடையிலேயே ஏத்திடுற. தம்பிதுரை பேரை சொன்ன உன் சாவுக்கு அவனையே வந்து ஆட சொல்ற. தம்பித்துறைங்கிற பேரை சொன்னதுக்கு உங்க அண்ணா அந்த கிளியை கொண்டு போட்டுட்டாரு. நீ இந்த தம்பித்துறையை தான் கட்டிக்குவேன்னு சொல்ற. உனக்கு என்ன ஆகுமோ எனக்கு பயமா இருக்குமா? என்ன ஆத்தான சொல்லி அடிச்சு வைக்கிறதுல அண்ணனுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கும். அதே மீறி என் மனசுக்கு பிடிச்ச தம்பித்துறையை கட்டிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. அந்த கிளி சாகும்போது கூட தம்பித்துறைன்னு சொல்லி செத்துருச்சு. அதே மாதிரி நான் சாகும்போது எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்ச போதும். இப்பதானே வந்த பேசணும். தம்பிதுரை கிட்ட நான் 2 சத்தியம் கேட்பேன். சரியா? இனிமே தம்பிதுரை குடிக்க கூடாது. இனிமே சாவுக்கெல்லாம் ஆடக்கூடாது. எனக்கு தெரியும் ஏன் ஆடுறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ எல்லாரும் மாதிரி கௌரவமா இருக்கணும். அதுக்காக முழுசா மாறணும். ஆத்தான கூப்பிட மாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணத அவங்க சாவர வரைக்கும் காப்பாத்திருக்கேன். அதே மாதிரி புருஷன் கிட்ட கேட்கிறேன். என்னைக்கு ஒரு அர்த்தம் என் நெத்தியில போட்டாச்சோ அன்னைக்கு மனசார என் புருஷனை எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு மேல நான் கேட்கிறேன். சத்தியம் பண்ண